ஓகே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். யாராருக்கு இது தமிழ் புத்தாண்டு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இது நமது பள்ளியுடைய 7வது தமிழர் விழா. 2010 ஆரம்பித்தோம், 2011 முதல் தமிழர் விழா. ஸோ 11, 12, 11, 14, ஸோ அப்படி இருந்து 7வது தமிழர் விழா. எப்பயும் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக வந்து தமிழ் தாய் முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு, ஏன்னா நேர இன்மை காரணமாக டக்குன்னு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இந்த தமிழர் விழாவில் கண்டிப்பாக ஒரு 2 நிமிடங்கள் பேசியே ஆகணும். நம்ம எல்லாருமே இப்போது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டில், தமிழகத்தில் மாணவர்கள் மற்ற எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அது நடத்தியே ஆகணும், அதுக்கு தடையை நீக்கணும் அப்படின்னு வரலாறு காணாத அளவு, அதாவது 1965க்கு அப்புறம் அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய இது போராட்டம் இது. ஏன்னா இது வந்து உலகம் எங்கும் நடந்துகிட்டு இருக்குது. உலகம் எங்கும் பரவி கிடக்கும் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு ஒருங்கே அவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டாக எந்த இதுவும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான ஒரு அற வழியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க போராட்டம். மொத்தமாக வந்து தமிழகத்திலே வந்து 50 லட்சத்துக்கு மேலே வந்து எல்லா ஊர்லேயும் சேர்த்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இது வரைக்கும் ஒன்று சேராத தமிழர்கள், இந்த பல பிரச்சனைகள் அப்படிலாம் வந்த பொழுதெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் மட்டுமே வந்து அது அரசியல்வாதியாகட்டும் இல்லை வந்து போராளிகளாகட்டும் அங்கங்கே பிரிஞ்சு போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து வாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சது எதுன்னா, 5000 ஆண்டுகளாக நம்ம கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த நம்முடைய காளைகள். ஸோ இது பார்க்குற ஒவ்வொரு அந்த போராட்டத்தையும் பார்க்கும் பொழுது கண்ணீர் பீறிட்டு தான் வருது. அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வருது, பொங்கி நெஞ்சு அப்படியே விம்முது அந்த மகிழ்ச்சியில். இது வந்து அவ்வளோ ஒரு, ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு ஒற்றுமையோடு வந்து அறவழியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தயவு செய்து எல்லாரும் இப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவாக இப்போ அதிர நம்ம கைதட்டுவோம். தயவு செய்து கைதட்டுவோம் எல்லாரும். இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நாளை நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கிளீவ்லாந்தில் உள்ள தமிழ் நண்பர்கள் எல்லாரும் இணைந்து பப்ளிக் ஸ்கொயர், டவுன்டவுனில் பப்ளிக் ஸ்கொயரில் ஒரு இதுக்காக ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கு வந்து திட்டமிட்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லாருமே வரணும். முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கருப்பு சட்டையோடு வந்தால் ரொம்ப நல்லது, அப்படி இல்லாட்டி எப்படினாலும் ஓகே, உங்கள் இஷ்டம். ஆனால் வந்து அங்கே நீங்கள் வந்து ஆதரவை வந்து தரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் வாங்கியாச்சு, அதாவது இதுக்கான ஒப்புதல் சிட்டி ஆஃப் கிளீவ்லாண்டில் முறையே விண்ணப்பம்லாம் கொடுத்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. வியாழக்கிழமை விண்ணப்பம் கொடுத்து வெள்ளிக்கிழமை நேற்றே வந்து அதுக்கான ஒப்புதல் கிடைச்சிருச்சு. ஸோ தயவுசெய்து வாங்க. நாளை காலை 10 to 11, ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம். தயவுசெய்து அங்கே 10 மணிக்கு அங்கே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள். முடிச்சிட்டேங்க, நன்றி. அப்புறம் ரேஃப் இல்லை, இன்னொன்று, யாரெல்லாம் வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்களோ அவங்களுடைய மனைவிமார்கள் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை வந்து அங்கே முன்னாடி வந்து பெயர் எழுதிங்க, சீட்டில் எழுதி அந்த ஒரு ஜிப்லாக் இருக்குது அதுக்குள்ளே போட்டுருங்க. அது ஒன்று. 2வது வந்து தயவுசெய்து குழந்தைகளை வந்து இங்கும் குறுக்க ஓடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வயர்லாம் இருக்குது, அது ஒன்று. படம் எடுக்கணும், இதெல்லாம் வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோ அண்ட் வீடியோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அப்புறம் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது எந்த குழந்தையும் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க குழந்தை மேடை ஏறாமல் பார்த்துங்க. யார் நிகழ்ச்சி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் இருக்கட்டும். மற்றவங்க பெற்றோர்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு வந்து தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும். நம்ம ஆரம்பிப்போங்க. வேறு ஏதாவது சொல்லணுமா? அவ்வளோதான் நினைக்கிறேன்.
நம்ம ஆரம்பிச்சிருவோங்க. முதல்ல வந்து மழலை நிலை குழந்தைகள் 2 குழுவாக வந்து அப்புறம் இன்னொன்று வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ இங்கே ஃபோட்டோ வந்து பிரமோத் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் வீடியோ தனேஷ் பார்த்துக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து இங்கே நிகழ்ச்சி கொடுக்கும் பொழுது, பேசும் பொழுதோ, நடனம் ஆடும் பொழுதோ, பாடும் பொழுதோ தயவுசெய்து முன்னாடி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வேணால் நீங்கள் உங்கள் இருக்கையிலேருந்து வேணால் எடுத்துக்கோங்க. தயவுசெய்து முன்னாடி வர வேண்டாம். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் கவலையே இல்லை. உயர்நிலை 1 குழந்தைகள்லாம் இங்கே வாங்க. நீங்கள் தான் வந்து அடுத்தடுத்து யார் யார் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். 1 and 2 முதல்ல 1 வரும், நிலை 1 வரட்டும். உயர்நிலை 1 குழந்தைகள் நீங்கள் இங்கே உட்காந்துக்குங்கம்மா. 4 குழந்தைகளும் வாங்க. அங்கே உட்காந்துக்கோ. அங்கே இருக்கிற நாற்காலியில் உட்காந்துக்கோ. இங்கே உட்காந்துக்கோ.